திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா முருகாசரணம். ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ் நெஸ்ட் சேனல். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆரோக்கியமாக இருக்கீங்களா சித்ரா நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆரோக்கியமாக தான் இருக்கேன், அதில் எந்த குறையும் இல்லை. பட் ஸ்டில் ஃபிட்டாக இருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. ஐ எம் நாட் அட் ஆல் ஃபிட். ஸோ ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஆஃப் ஏஜ் 35+, நான் வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸை வந்து எப்படி அடாப்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த விலாக் இருக்க போது. இந்த விலாகில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். நான் வந்து மை ஜேர்னி ஆஃப் அடாப்டிங் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷனாக தான் இருக்க போது. ஃபாலோட் பை டெய்லி உங்களுக்கு வந்து நான் டெய்லி டே டு டே லைஃப் நான் என்னென்ன பண்ணுறேன் டுவர்ட்ஸ் அடாப்டிங் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ் அப்படின்றத பற்றி உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எதுக்காக எந்த ஒரு மோட்டிவேஷன், எந்த ஒரு மோட்டிவோட, எந்த ஒரு எய்மோட நான் இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ் அடாப்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி மட்டும் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிசஸ் நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் மோட்டிவ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு புவர் வாட்டர் இன்டேக் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நான் வந்து தண்ணியே ஒழுங்காக குடிக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி என்னோடய ப்ரொஃபஷனாக கூட இருந்திருக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் லாங் ஸ்டாண்டிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருந்த ஒரு பர்சன். ஸோ அங்கே வந்து சர்ஜரி ஃபீல்டில் நின்றுட்டு வந்து நம்மளால் அடிக்கடி தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இயர்ஸ் டுகெதர் போயிட்டதுனால நான் வந்து அந்த தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கே வந்து அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். ரொம்ப தாகம் வருது அப்படின்னும் போது மட்டும்தான் நான் தண்ணி குடிப்பேன். ஸோ அது வந்து இது வரைக்கும் எனக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வருது. மேபி அதனால எனக்கு நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் அது என்னை இன்னும் பெருசாக பாதிக்காததுனால நான் அதை வந்து கண்டுக்காமல் விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறஸ் இப்போது வந்து 35+ ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் வந்து நம்ம அதை கண்டுக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஏதாவது ஹெல்த் ஹசார்டில் கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்ற அவேர்னஸ் வந்து எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியுமே வந்து நான் அந்த மாதிரி கோல் செட் பண்ணி 21 டேஸ் அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். பட் அதை நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இல்லை. ஸோ இந்த வாட்டி வந்து இனிமே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் லைஃப் ஸ்டைல்ஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அப்படின்னா நம்ம யூசுவலாக என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே சாப்பாட்டில் லைட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸு, கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக சாப்பிட்றது, ஹெல்தி சாய்ஸாக ஆட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும்தான். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸை வந்து நான் இன்கார்பரேட் பண்ணணும் என்னோடய லைஃப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, டெய்லி ஒரு 8K to 10K ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் வாக்கிங் அதை வந்து என்னோடய லைஃப்பில் நான் இன்கார்பரேட் பண்ணியே ஆகணும். தேர்ட் ஒன் வந்து டெய்லி ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து 0. நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது. 20 to 30 மினிட்ஸ் ஆஃப் டெய்லி ஒர்க் அவுட்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, க்ளீன் ஹீட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கணும். சீட் ஈட்டிங்லாம் வந்து இருக்கவே கூடாது. ஒரு க்ளீனான நம்ம சாப்பிட்ற டயட் வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஃபோர்த் மோட்டிவ். ஃபிஃப்த் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃப்டர் டெலிவரி நிறைய சுகர்ஸுக்கான கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு ப்ரெக்னென்சிலேருந்தே. ஸோ அந்த சுகர் கிரேவிங்ஸை ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது என்னோடய லாஸ்ட் மோட்டிவ். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி பேஸஸில் என்ன டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன், என்னோடய டயட் எப்படி இருக்குது, நான் எப்படி அதை பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றிலாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன்டு டு சித்தூஸ் நெஸ்ட் ஸோ தட் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் என்னோடய டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் மற்ற என்னோடய டயட் ஸ்டைலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் சித்ரா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சித்தூஸ் நெஸ்ட் சேனல். ஸ்டே டியூன் டு சித்தூஸ் நெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.